வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு 2 வகையான கிரேவி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பேன் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வதக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இதோட பட்டை வந்து ஒரு சின்ன துண்டாக ஒரு 2 சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு, ஒரு 3 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ இதில் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 5 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகு சேர்த்திங்கன்னா போதும், ரொம்ப வேணாம். அதே மாதிரி ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் முழுசாக. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு, நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. இதில் மீடியம் சைஸாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 13 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன். எனக்கு காரம் கம்மியாக இருக்கிறதுனால கூட சேர்த்துருக்கேன். காரத்தை பொறுத்து நீங்கள் அளவு கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகு சீரகம் எல்லாமே நம்ம ஏற்கனவே போட்டோம். அதனால் வெறும் தனியாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். திக்னஸை பார்த்துக்கிட்டு நீங்கள் தனியாத்தூள் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கிரேவி வந்து எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயை சேர்த்துட்டு லேசாக 2 பரட்டிட்டு அமர்த்திடுங்க. ரொம்ப போட்டு வதக்குனிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து வேறு மாதிரி ஆயிரும். அதுலேருந்து எண்ணெய் விட்டு வந்துடும். அதனால் லேசாக அந்த மாதிரி பரட்டி விட்டுட்டு அமர்த்திடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சோம்பு சீரகம் பொரிய ஆரம்பிக்கவும் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பிரியாணியில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம வாசனைக்காக மட்டும்தான். மசாலா வந்து போட்டு அரைச்சதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இப்போ இது எல்லாமே பொரிய ஆரம்பிக்குது. இப்போ மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் நீளமான நறுக்குனா சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதில் வந்து ரீஃபைண்ட் ஆயிலும் தேங்காய் எண்ணெயும் கலந்து சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து சிக்கன் சமைச்சோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிரேவி வறுவல் எல்லாமே அதனால நான் 2மே கலந்து சேர்த்துருக்கேன். அதனால தான் இப்படி பொங்கி வருது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கடலெண்ணெய் இல்லை வெறும் ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே நம்ம அதில் போட்டு அரைச்சதுனால இதில் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு தக்காளி கட் பண்ணதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா கலர் மாறணும். சிக்கன் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் வந்து நல்லா வதங்கி தண்ணி விட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றி வேக விடணும். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சுடு தண்ணியாக சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மிக்சியில் இருந்த தண்ணியை எடுத்துக்கிறேன். இப்போ கலந்து விட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். மூடி வைக்க போயில சேர்த்துக்கலாம். அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்.
மூடி வச்சுட்டு சிக்கனை பொறுத்து நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு 4 விசில் விடுறேன். நீங்கள் வச்சுக்க சிக்கனை பொறுத்து விசில் வந்து கூடவோ குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் 4 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மணக்க சூப்பராக இருக்குது. இது வந்து நீங்கள் குழம்பா ஊற்றி சாப்பிட்லாம், கிரேவியாகவும் வச்சுக்கலாம், சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே அரைச்சி போட்டிருக்கனால நல்ல ஒரு திக்னஸாகவும் இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லா அட்டகாசமாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், பட்டை சேர்த்துக்கலாம், ஒரு சின்ன துண்டாக சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப லேசாக இருக்கிறதுனால ஒரு 5-6 பீஸ் எடுத்துருக்கேன் நான். ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம், 2 துண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு தான் பொடி ஓடும். நான் மிக்சியில் போட்டதுனால ஈரமாக இருக்குது. நீங்கள் நல்லா ட்ரையான மிக்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பொடியாக வந்துடும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அதேமாதிரி 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வர்ற மாதிரி தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூன் கூட சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து நல்லா பொரியணும். நம்ம மசாலா எல்லாமே நம்ம வந்து அரைச்சிட்டோம், அதனால் தாளிக்கிறதுக்கு வெறும் சீரகம் மட்டும் போட்டால் போதும். சீரகம் பொரியவும் மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இதில் வந்து நான் ரீஃபைண்ட் ஆயில் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இங்கே விருப்பம் இருந்தால் இதில் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் கிரேவி. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி நல்ல வாசனை வருது. இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸாக 3 தக்காளி அடித்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி தண்ணி சத்தெல்லாம் நல்லா வற்றட்டும். இப்போ பாருங்கள், தக்காளியில் உள்ள தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு முந்திரி மசாலா எல்லாமே அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது வந்து நல்லா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதங்கட்டும். இதில் உள்ள எல்லா பச்சை வாசனையும் போகணும். மூடி வச்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா முந்திரி பருப்புலாம் சேர்த்துக்கிறதுனால டக்குன்னு வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தண்ணி சுடு தண்ணியாக சேர்த்துக்கிறேன். இப்போ கிரேவி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது வந்து கலந்தாச்சு. இது வந்து கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். முதலே உப்பு கலந்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. நான் வந்து பன்னீரும் 2 முட்டை வந்து வேக விட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் வெறும் பன்னீரில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். வெறும் பன்னீர் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இல்லை வெறும் முட்டை யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பன்னீர் வந்து கம்மியாக இருந்ததுனால 2 முட்டையும் சேர்த்து வந்து நான் செய்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வெறும் பன்னீரில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு சிம்மரில் விட்டுருங்க. நல்லா கொதிச்சு அப்படியே கெட்டியாக வரும். இப்போ இதில் வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம், அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை. இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மேலாப்பில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லா அப்படியே இறங்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மூடி வச்சிடலாம். மீடியமான ஃப்ளேமில் இருக்கட்டும். ரொம்ப ஹையில் இருந்துச்சுன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. விருப்பப்பட்டால் நீங்கள் இது வந்து
நெய் இல்லை பட்டர் வந்து சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். நான் வந்து பட்டர் இல்லாதனால நெய் சேர்த்துருக்கேன். மூடி விட்டுடலாம். இப்போ கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் மெதது சூப்பராக வந்துருச்சு. மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இது நம்ம ஆற விட்டோம்னா முட்டையெல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா கெட்டியாக வந்துடும். நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. நான் வந்து தோசைக்கு தான் இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறேன், அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுருக்கேன். நீங்கள் சப்பாத்திக்கு சாப்பிட்றதா இருந்தால் தண்ணி வந்து இவ்வளோ ஊற்ற வேணால், கொஞ்சம் நல்லா கெட்டியாகவே வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், அருமையான பன்னீர் முட்டை புரிஜி ரெடி ஆயிடுச்சு.